நல்ல படங்களை அதோட ரிலீஸ் அப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணாம விட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ஓ மை காட் இது என்ன சூப்பரான ஃபிலிம், இது போய் நம்ம தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லுவீங்க. அண்ட் அதை பண்ணுறதுல தமிழ் ஆடியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டுங்க. மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் 1000 crores அடிக்கிறாங்க, தமிழ் சினிமா மட்டும் ஏன் அப்படின்னு கேட்க தெரிஞ்ச நமக்கு நம்ம படங்களை நம்ம கொண்டாடி செலிப்ரேட் பண்ணி அதை அடிக்க வைக்கணுன்றது நம்ம தானே. ஸோ அப்படி இன்னைக்கு நான் பார்த்த இட்லி கடை இஸ் ஒன் சச் ஜெம்ங்க. உண்மையாகவே தனுஷோட ஸ்டோரி, ரைட்டிங், அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப ஃபீல் குட், ஹார்ட்டுக்கு லைக் என்ன சொல்கிறது, நம்ம முடிச்சுட்டு வரும்போது நல்ல படம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு படம். எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு, ஸ்டோரி வைஸ் ஆல்சோ குட் ப்ரெசன்டேஷன். அண்ட் இந்த படத்தை வந்து நீங்கள்லாம் தியேட்டரில் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோட சஜஷன் ப்ளீஸ் போய் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் படத்தை முடிச்சுட்டு ஒரு ஃபீல் குட் ஹார்ட்டோட நான் வந்து தியேட்டரை விட்டு வெளியே போனேன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் த வீடியோ. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே கொடுத்துட்டு